Alhamdulillah, innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Inna asdaqal hadisil kitabullah wa ahsanal hadiyu hadiyu Muhammadin sallallahu alaihi wasallam wa syarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும், காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை புனித மிகுந்த இந்த ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி, கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய வீட்டில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ, மறுமை நாளில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் பிரார்த்தனையுடன் ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயம் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், இளைய சமுதாயம் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு முஸ்லீமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், நல்ல மரணத்தை தழுவ வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை அவர் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் அல்லாஹுடைய ரசூலோடு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகளுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படித்து அதை இயன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களை, பல ஃபசாதுகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பதை இந்த ஜும்மா உரையில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வழிகெட்டு போவதற்கு, மறுமை வாழ்க்கை பாழாவதற்கு ஏராளமான வழிகேடுகளை சைத்தான் திறந்து வைத்துள்ளான். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற இந்த சஹாபாக்களுடைய அந்த நற்குணங்கள், சஹாபிய பெண்மணிகளுடைய அந்த நல்ல பண்புகள்,
இதையெல்லாம் நாம் பின்பற்றும் பொழுது சைத்தானை நாம் வெல்லக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி நிறைய இடங்களில் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய நற்குணங்களை புகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்களை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஹைருன் நாசி கருணி, மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இந்த நபித்தோழர்கள் தான், சஹாபாக்கள் தான், சஹாபிய பெண்மணிகள் தான், ரிலுவானுல்லாஹி அஜ்மாயின், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு சமுதாயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு வாழ்ந்த அந்த தோழர்களை தோழியர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அவர்களுடைய அந்த பண்புகளை, அவர்கள் மார்க்கத்தை புரிந்த அந்த விஷயங்களை, அவர்கள் எவ்வளவு பேணுதலாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ இதை நம்முடைய வாழ்வியலாக நாம் வாழ்ந்து வரும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கை ஒரு நிம்மதியான சந்தோஷத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. பலவிதமான தீமைகளிலிருந்து அது நம்மை தடுக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லுகிறான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், நம்பிக்கை கொண்ட, அதாவது நம்பிக்கையில் முந்திவிட்ட அந்த சஹாபாக்களிடத்தில் உங்களுக்கு அவர்கள் நம்பிக்கையில் யாரெல்லாம் முந்தினாங்களோ அவங்கள்ட்ட நற்பண்புகள் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், சஹாபாக்களுடைய அந்த உயர்ந்த பண்புகளை, அவர்கள்ட்ட உள்ள அந்த நல்ல அதாவது நல்ல குணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அப்போ எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல சொல்லுக்கு அவங்க பாத்தியமாகறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அல்லாஹ் தஆலா யாருக்குமே கொடுக்கல. அப்போ அந்த சஹாபாக்கள் உள்ள நற்பண்புகளில் எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றோம்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 சஹாபாக்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக மக்கத்து தலைவர் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வரல, அந்த நேரத்தில் அவர் வர்றாரு. வரும்போது இவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வாள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட இந்த அல்லாஹ்வுடைய எதிரியுடைய கழுத்தை கொய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி போருடைய அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இதை ஒரு சஹாபி கேட்டு போய் நபிகள் நாயகத்தை சொல்லிடுறாங்க. இது மாதிரி அந்த 3 தோழர்களும் மக்காவுடைய அந்த தலைவராகிய அபூ சுஃபியான் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கிறாங்க. அந்த 3 சஹாபாக்களும் எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா? பத்ரு போரில் கலந்த சஹாபாக்கள் இல்லையா? அவர்கள் அப்படி சொன்னது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டித்து பேசுகிறாங்க. ஒரு சஹாபி மற்ற சஹாபியை குறை சொல்லக்கூடாது, குறை சொல்கிறது அது தகுதி இல்லாத செயல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இதில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு முன்மாதிரி இருக்குது, எவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறது. ஒரு சகோதரனுடைய குறையை இன்னொரு சகோதரன்கிட்ட சொல்லாமல் அவரிடமே நாம் சொல்ல வேண்டும். அதில் தான் அவருக்கு நேரு வழி கிடைக்கும், அவருடைய மானம் காக்கப்படும் என்பதை இந்த நபி மொழி அழகாக விளக்குகிறதா இல்லையா? அதே மாதிரி இந்த சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும், அவரோடு நான் இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ அங்குள்ள முஸ்ரிக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, சுவைபே நீ மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்யலாம், ஆனால் உன்னுடைய பொருளாதாரத்தில் எதையுமே எடுக்கக்கூடாது, அப்படி விட்டுட்டு நீ போகணும்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எனக்கு போதும், நபிகள் நாயகத்தோடு நான் இருந்தால் போதும் என்று சொல்லி தங்களுடைய பொருளாதாரத்தை செல்வ செழிப்புகளை விட்டுட்டு அந்த சுவைப் அந்த இடத்துல பயணப்பட்டு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு மக்காவுக்கு போகிறாங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சிறப்பிச்சு ஒரு வசனத்தை இறக்குறான், மினன் நாசி யஸ்ரி நஃப்ஸஹு வபுத்திலா மருவாத்தில்லா, அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த சஹாபி மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை நேசிச்சிருக்காங்க, இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய வீடு வாசல் சொத்து பத்துக்கள் அனைத்தையும் விட்டு நபிகளாரோடு நான் இருக்க வேண்டும், அவருடைய நேசம் எனக்கு போதும், அவரோடு மறுமையில் சொர்க்கத்தில் இருந்தால் போதும்
என்ற அந்த உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் தான் சகாபாக்கள். அப்படிப்பட்ட அந்த சகாபாக்கள்கிட்ட உள்ள அந்த நற்குணத்தை வந்து நாம் என்ன செய்யணும், பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வந்து காக்காய் வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயை வந்து குணமாக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய நல்ல பண்புகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெண்ணே நான் உனக்காக துவா செய்கிறேன், நான் துவா செஞ்சால் அல்லாஹ் நாடினால் அது சரியாயிடும். ஆனால் இந்த நோயை நீ பொறுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இதன் மூலமாக நீ வந்து மறுமையில் சொர்க்கம் போகலாம். 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நோயை சகிச்சுக்கிட்டு இருந்தால் அது மூலமாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நான் துவா பண்ணால் அல்லாஹ் தஆலா அந்த துவா அங்கீகரித்து நோயை நீக்கிடுவான். எது வேணும்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்கிறாங்க, நான் இந்த நோயை சகிச்சுக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த சஹாபி பெண்மணியுடைய நற்குணத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பண்பு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? இன்றைக்கி காய்ச்சல் தலைவலின்னு சொல்லி ஒரு வாரம் வீட்டில் படுத்துன்னு சொன்னாலே மரண பயம் வந்துடுது. உயிர் போயிருமோ, குடும்பம் அனாதையாயிருமோ, நம்முடைய தொழில் வியாபாரம்லாம் நஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் துருதுடிச்சு போகிறோம். யார்ட்டையாவது துவா செய்யுங்க பாய், எனக்கு உடம்புக்கு சரியில்லை, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி புலம்பக்கூடியவங்க நம்ம இருக்கோம். ஆனால் அந்த சஹாபி பெண்மணி வந்து காக்கா வலிப்புங்கிற சாதாரண நோய் கிடையாது. இத்தனைக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வீதியில் போகும்போது அந்த வலிப்பு நோய் வந்து யார சொல்லுங்களா, அந்த நேரத்தில் நான் கீழே கிடந்து துடிக்கும் பொழுது ஆடைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்குது, அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய துவா பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அவங்கள்ட்ட உள்ள நற்குணத்தை எப்படி வெளிப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அல்லாஹ்வை குறைச்சி மதிப்பிடலை, தவறான வார்த்தைகளை பேசவில்லை, மனசில் வந்து அந்தளவுக்கு அந்த ஈமானுடைய அந்த சுவையை உணர்ந்தவர்களாக சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணி இருந்தான்னு சொன்னால் அந்த நோயில் வந்து நம்ம பொறுமை காக்கணும். இன்றைக்கி எவ்வளோ நோய்கள் வருது, சிறு வயசு பெரியவங்க வாலிபர்கள், இந்த வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சின்ன சின்ன பசங்களுக்கு கேன்சர்னு பார்க்குறோம், ஹார்ட்டு ஓப்பன் சர்ஜரிங்கிறாங்க, ஏராளமான நோய்கள் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த சஹாபிய பெண்மணி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். உத்தம சஹாபாக்கள் இப்படியான பொறுமை காத்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் வந்து பொறுப்பு சாட்டினார்கள். அதே போல் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற பண்பு வந்து நம்மிடம் எத்தனை பேரிடம் இருக்கிறது சிந்திச்சு பாருங்கள். அதனால தான் சஹாபாக்களுடைய அந்த நற்பண்புகளை வந்து ஒருவர் பின்பற்றுவார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாடம் படித்த அந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபி பெண்மணியுடைய வாழ்க்கை வழிமுறையை என்னுடைய வாழ்வில் நான் கொண்டு வந்தேன் என்றால் பல குழப்பங்களிலிருந்து, பல சைத்தானிய சதி வலைகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அந்த நோய் வந்துட்டால் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு அமல் செய்ய முடியல, பள்ளியில் கூட அமர்ந்து தொழக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். 40 வயசுக்கு மேலே கூட சில பேருக்கு நின்று தொழ முடியவில்லை. அப்போ அந்த ஆரோக்கியம் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், அமல்களை வந்து அதிகமாக செய்யணும். நோய் வந்து எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஒரு மூமியினுடைய சிந்தனை பூரா மரணத்தை நோக்கி இருக்க வேண்டும், மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். மன்னரை வாழ்க்கை எப்படி, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்ற அந்த சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணுங்கிறத இந்த அம்மாவுடைய வரலாறு மூலமாக நம்ம பார்க்கணும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி வர்றாரு. வரும்போது நல்லா ஒளி செய்துவிட்டு அவருடைய அந்த தண்ணீர்லாம் தாடி வழியாக அப்படி ஒழுகுது. அவருடைய காலணியை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு உள்ளே வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர் வந்து இவரை பார்த்து கொள்ளுங்கள், இவர் சொர்க்கவாசி, நாளை இவர் மீண்டும் வருவார், இவர் சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க. 3வது நாளும் சொல்கிறார், இவர் வந்து சொர்க்கவாசின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். நபிகளாருடைய வாயிலிருந்து ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, இவர்கிட்ட வந்து என்ன ஒரு பிரத்யேகமான அமல் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்திச்சுட்டு ஒரு சஹாபி போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்லி எங்கள் வீட்டில் உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க, உங்கள்ட்ட நான் 3 நாள் தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது தாராளமாக தங்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த சஹாபிகிட்ட போய் ஒரு 3 நாள் தங்குறாரு. பிரத்யேகமான ஒரு அமல் கூட அவர் பார்க்கல, சாதாரணமாக தொழுகிறாரு, சின்ன சின்ன இபாதத்துகள் செய்கிறாரு, வேறு எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. அப்போ அந்த சஹாபிகிட்ட அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள், ஆனால் உங்கள்கிட்ட வந்து பிரத்யேகமாக ஸ்பெஷலாக எந்த ஒரு இபாதத்து வணக்கம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் யாரை பற்றியும் பொறாமைப்பட மாட்டேன், என்னுடைய உள்ளத்தில் வந்து குரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு பண்புன்னு பாருங்க.
இந்த மாதிரி பண்பு இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம வளர்த்தோம்னு சொன்னால், சக மனிதர்களை, சக முஸ்லீம்களை, சக தோழர்களை, இயக்கத் தோழர்களை, ஜமாத்து தோழர்களை நாம் கண்ணியமாக பேசுவோம். நம்முடைய உள்ளத்தில் கிபுர் இருக்கிறதுனால, நம்முடைய தலையில் ஆணவம் மேலோங்கி இருக்கிறதுனால எப்படியெல்லாம் சில மக்களை பேசிவிடுகிறோம். கட்டிய மனைவியை பேசுகிறோமா இல்லையா? தாய் தந்தையரை திட்டுகிறோமா இல்லையா? அவர்களை இழிவாக தாழ்வாக பேசுகிறோமா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு மறுமையில் கேள்வி இருக்குது. ஆனால் அந்த சஹாபிட்ட உள்ள ஸ்பெஷலான குணம் நான் யாரையும் தரக்குறைவாக நினைக்க மாட்டேன், யாரையும் இழிவாக பார்க்க மாட்டேன், என்னுடைய உள்ளத்தில் இன்னொருத்தரை பற்றி பொறாமை குணமே இருக்காது. இந்த குணத்தினால்தான் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த சஹாபி பதில் சொல்கிறாருன்றா, இந்த ஒரு பண்பு எவ்வளோ அழகான ஒரு பண்பு. எல்லாத்தையும் அன்பு நேசம் பாராட்டுவது, எல்லாத்தோடு சகோதரத்துவத்தோடு பழகுவது, இதுதான் நபிமார்களுடைய பண்பாக இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட கேட்குறாங்க, ரப்பி இறைவா, இன்னகுன்ன அதுலல்ல ஹசீரம் மினன்னாஸ், இந்த சமுதாயம் இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஃபமன் அசானி ஃப இன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுவார்களோ, ஃபமன் தபிகனி வ இன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். வமன் அசானி ஃப இன்னக அஃபூருர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் மீது நீ இரக்கமுடையவன், அவர்களை நீ மன்னிக்கக்கூடியவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிற மனிதர்கள்ட்ட எவ்வளவு அன்பா பழகணும், அவர்களை தரக்குறவை நினைக்கக்கூடாது, அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட வேண்டும் என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் நபி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய படிப்பினை பாடம், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்குது. சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்பு நம்ம உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் யாரையுமே நாம் என்ன செய்ய மாட்டோம், தரக்குறைவாக நினைக்க மாட்டோம். யாருடைய வசதி வாய்ப்பை பார்த்தோ, அழகை பார்த்தோ, மற்ற விஷயங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். அப்போ இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை. சஅத் பின் ஆமீர்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட பல போர்களில் கலந்துருக்கிறாங்க. நபிகள் நாயகருடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலத்துலேயும் அவர் இருக்கிறார். ரெண்டு பேருமே சிறப்பு ஆலோசகராக இந்த சஅத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வச்சுருந்தார அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. இவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் சில விஷயங்களை அமீருல் முஃமினீன் அந்த இரண்டு பேருமே செய்வாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஹிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இவரை பொறுப்புதாரியாக போட்டுறாங்க, ஆளுநராக போட்டுறாங்க. அங்கே இவர் இருக்கிறாரு. அங்கே உள்ள ஒரு வியாபார குழு பல ஆண்டுகளுக்கு அடுத்து அங்கே உள்ள அந்த ஊரில் ஒரு குழு என்ன செய்யுது, உமர் ரலியல்லாஹு சந்திக்க வருது. அபூபக்கர் காலம் முடிஞ்சிடுது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் பஞ்சம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது, பல ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் பொருளாதாரம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹு. அதில் ஒவ்வொரு பேராக படிச்சுட்டு வரும்போது சஅத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹுடைய பேர் வருது. இவர் யாருன்னு கேட்குறாங்க. பல ஆண்டுகள் அனுப்பி பல ஆண்டுகள் ஆச்சு, வேறு யாராக இருக்கும்போது டாக்டரத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. இவர் எங்களுடைய அமீர், எங்களுடைய கவர்னர் இவர்னு சொல்லும்போது சஅத் இப்னு ஆமீருக்கு இந்த நிலைமை, அவர் ஃபக்கீராக இருக்கிறாரு, தேவையுடையவராக இருக்காருன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுக்கு பயங்கரமான சங்கடம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சில தீனார்களை அந்த சஅத் இப்னு ஆமீருடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனாங்க உமர் ரலியல்லாஹு. அப்போ அவங்களோட மனைவி அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவர் கேட்குறாரு, இந்த மறுமை ஆசையை, அதாவது உலக ஆசையை திறந்த எனக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்குறீங்களே, மறுமை விரும்பக்கூடியவன் தானே நான், என்னுடைய அந்த உலக ஆசையை நீங்கள் இந்த செல்வம் தூண்டுது, இது எனக்கு தேவையில்லை, இதை ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சஅத் இப்னு ஆமீர் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. அது ஏழைகளுக்கு பங்கிடப்படுது. உமர் ரலியல்லாஹுக்கு இந்த செய்தி, இந்த சம்பவம் போய் சேருது. அதே மாதிரி அந்த வியாபார குழு இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்னுடைய தோழர் சஅத் இப்னு ஆமீர் எப்படி இருக்காரு, அவர் நல்ல ஒரு மனிதன் சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்கலைன்னு சொல்லும்போது, அவர் ரொம்ப நல்ல மனிதர் தான், ஆனால் அவர்கிட்ட ஒரு 4 குறைபாடுகள் இருக்குது.
அந்த 4 குறைபாடுகளை வந்து நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லும்போது சஹத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறார். இது உமர் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. சஹத் இப்னு ஆமீரே, உங்களுடைய பொறுப்பு குறித்து சில கேள்விகளை கேட்கணும். நீங்கள் வந்து 4 விஷயத்தில் தவறு வருகிறதா இந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தவறுன்னு பார்க்கும்பொழுது, காலையில் வந்து லுகா நேரத்தில் தான் வந்து இந்த கவர்னர் இருக்கக்கூடிய சஹத் இப்னு ஆமீர் என்ன செய்கிறாரு, வந்து எங்களுக்கு வந்து அந்த பணியுடைய விஷயத்தை செய்கிறாரு. 2வது வந்து பகலில் மக்களில் கவனிக்கிறாரு. இரவு நேரத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னால் கவனிக்கிறது இல்லை, உரைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 3வதாக சொல்கிறாங்க, மாதத்தில் ஒரு முறை வந்து விடுமுறை விட்டுறாரு, லீவு போட்டுடுறாரு, அதனால் நாங்கள் பாதிப்புக்குள்ளாகிறோம்னு சொல்லி இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. 4வதாக சொல்கிறாங்க, திடீர்னு இந்த சஹத் இப்னு ஆமீர் வந்து மயக்கம் போட்டுடுறாரு, இதை நாளைக்கு விசாரிக்கன்னு சொல்லும்போது சஹத் இப்னு ஆமீர் எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன், அமீருல் மோமினீனே, உங்கள் முன்னாடி இந்த சில சம்பவங்களை சொல்கிறது நான் கூச்சப்படுறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் ஏன் லுகா நேரத்தில் வந்து மக்களை போய் சந்திக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வீட்டில் பணியாள் கிடையாது, நானாகவே அந்த கோதுமையை நான் என்ன செய்யணும், தீட்டணும், அதை வந்து உணவாக நான் தயாரிக்கணும், நான் இதெல்லாம் செஞ்சு என்னுடைய சுய வேலையை செஞ்சு விட்டு நான் வர்றதுக்கு அந்த லுகாவுடைய டைம் ஆகிட்டு தான் அதுக்கு உண்டான காரணம்னு சொல்கிறாங்க. 2வது விஷயத்தை சொல்லும்போது, இரவில் வந்து நான் அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுக்கு நான் நேரம் ஒதுக்கிடுவேன், பகல் முழுவதும் நான் வந்து என்னுடைய மக்களுக்கு உண்டான தேவையை நான் செய்கிறேன், அதனால தான் நான் வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து இவங்களை நான் சந்திக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது சொல்கிறார்கள், நான் வந்து ஏன் மாதத்தில் ஒரு நாள் லீவு போட்டேன்னு சொன்னால், என்னிடம் இருக்குது ஒரே ஒரு ஆடை தான், ஒரே ஒரு ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் என்ன செய்வேன், அதை துவைச்சி காய போட்டு அது காயிற வரைக்கும் நான் வந்து வீட்டுக்குள்ளே அமர்ந்திருப்பேன், அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் வந்து விடுமுறை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த 3வது காரணத்தை சொல்கிறாங்க. 4வது காரணம் வந்து அடிக்கடி ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு, அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த சஹாபாக்கள் மேலே எவ்வளோ ஆசையாக, எவ்வளோ அன்பாக, பாசமாக, அல்லாஹ்வின் மீது எவ்வளோ பயபக்தியாக இருக்குன்னு இந்த சம்பவம் உணர்த்துது. 4வது சம்பவத்தை சொல்லும் பொழுது, இவர் வந்து சிறுவராக இருக்கும்போது குபைப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இவர் மயங்கி விழுந்துடுறாரு. ஏன் எனக்கு அடிக்கடி மயக்க வந்து அவர் சொல்லும் பொழுது, இந்த எதிரிகள் அநியாயக்காரர்கள் குபைப் ரலியல்லாஹு கொல்லும் பொழுது அவருக்கு நான் உதவ முடியலையே, இதை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையில் வந்து என்ற கேள்வி கேட்பானே, அவன்கிட்ட நான் எப்படி பதில் சொல்கிறது, என் கண் முன்னாடியே என்னுடைய தோழர் இந்த மாதிரி குபைப் வந்து கொல்லப்பட்ட சம்பவத்தை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தா நான் என்ன பதில் சொல்லுவேன், இதை அடிக்கடி நினைக்கும் போது எனக்கு வந்து மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துடுறேன், இதுதான் சம்பவம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் சின்ன வயசாக இருந்தார்னு சொல்லியும் அந்த ஹதீஸில் வந்து பதிவு செய்யப்படுறது. இந்த 4 சம்பவத்தினால தான் நான் வந்து இந்த மக்களுக்கு சில இதை செய்ய முடியாமல் போகுதுன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார். அதே மாதிரி இந்த வரலாற்றாசிரியருடைய இந்த வரலாற்று குறிப்பை சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்னஹு எபிஹு துனியா, இந்த உலகத்துடைய ஆசையை விற்றவர் இந்த சஹத் இப்னு ஆமீர் லி அஜ்ரில் ஆஹிரா, எதற்காக என்றால் மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் உள்ள இந்த பணம், பொருள், காசு எல்லா விதத்தையும் இவர் துறந்தவர் என்று சொல்லி அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சஹத் இப்னு ஆமீர் அவருடைய அந்த பெருமையை வந்து பேசுகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து சஹாபாக்கள் சும்மா சாதாரணமாக நம்ம நபித்தோழர்கள் வந்து சாதாரணம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்களை நானும் பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள். அவங்க ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக சில நல்ல பண்புகளை வந்து நீங்கள் இவர்களை பார்த்து பின்பற்றுங்கள், இவர்களைப் போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், இவர்களைப் போல மார்க்க காரியங்களில் வந்து புரிதல்களை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கூட்டாக இருக்கிறது. எனவே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்களோ, எந்த அளவுக்கு நல்ல பண்புகளை பேணி வாழ்ந்தார்களோ, எந்த அளவுக்கு சோதனையின் போது பொறுமையாக இருந்தார்களோ, இந்த பண்புகளை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி முதல் உரை நிறைவு செய்யும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்களுடைய நற்பண்புகளை, அவர்களுடைய தியாகங்களை, உள்ளத்தை ஊர்க்கக்கூடிய பல வரலாறுகளில் சில செய்தியை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு சஹாபியுடைய வரலாறு வந்து இந்த ஜும்மா உரையில் சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே மாதிரி பள்ளிவாசலில் பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு சப்தம் கேட்குது, பயங்கரமாக ஒரு சப்தம் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஓமையாக சொல்கிறாங்க, நரகத்திலிருந்து ஒரு கல், நரகத்தை நோக்கி ஒரு கல் விழுந்துச்சு, அந்த கல்லுடைய சப்தம் தான் இது, அது பயணிக்கக்கூடிய தொலை 70 ஆண்டுகள் பயண தூரம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அந்த நரகத்துடைய தன்மையை பற்றி, மறுமையுடைய அந்த அச்சத்தை பற்றி மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் ரொம்ப அதை கேட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையெல்லாம் அப்படி தான் இருக்கும், உள்ளத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதாகவும் மறுமையை பற்றி அதிகமாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய உரையாக தான் நபிகள் நாயகத்துடைய பல உரைகள் இருந்தது வரலாறு நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வானவத்தில் ஜிப்ரீல் ஒரு வசனத்தை இறக்குறாங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நல்ல, அதாவது தர்மங்களை நீங்கள் விரும்பக்கூடிய தர்மங்களை, தான தர்மங்களை அல்லாஹ்விற்காக நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் உண்மையான இறை மூமின்களாக ஆகவே முடியாது, உண்மையான இறை விசுவாசிகளாக ஆகவே முடியாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அபூ தல்ஹான்னு சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்றாரு, உடனே வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் உள்ள அந்த பைருடைய தோட்டத்துடைய இதை கொண்டு கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த தோட்டத்தை நான் தானமாக கொடுக்குறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது அந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குனா மறு நிமிஷமே அந்த சொத்தை கொண்டு அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் இந்த பண்பு நமக்கெல்லாம் வருமானு தெரியாது. நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ பார்த்து நம்ம செலவழிப்போம். ஆனால் சஹாபாக்கள் அந்த மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள், சொர்க்கம்தான் எங்களுக்கு இலக்கு என்று உறுதியாக நம்பி அதில் உறுதியாக நின்று பல தியாகங்களை செய்தவர்கள். அதனால தான் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அந்த பயிர்கள தோட்டத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, இந்த தோட்டத்தின் மூலமாக அதிகமான மகசூல் வருகிறது, வேற ஏதாவது உங்கள்கிட்ட சொத்து இல்லையா, ஏன் இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இதை கொடுத்து மறுமையில் சொர்க்கத்தை அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ரசூலுல்லாஹ், அதனால் நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லும்போது நபிகள் நான் என்ன செய்கிறாங்க, இதை உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க, அதில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுடைய இதில் முடியுது. அப்போ எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த சஹாபாக்கள் இருந்திருக்காங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி ஏராளமான விஷயத்தை சொல்லிக்கிட்டே போனான். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சண்டை போடுறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் ஆயிடுது. வாக்குவாதம் ஆகிட்டால் அந்த இடத்த விட்டு உமர் ரலியல்லாஹு போயிடுறாங்க. அவங்க வீடு தேடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் கேட்கும் பொழுது அவர் கதவை திறக்க மாட்டார். நேரம் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபிகள் நாயகத்தை போய் சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி எனக்கும் உமருக்கு கருத்து முரண்பாடு வந்துடுச்சு, பேசிக்கிறவங்க ஒரு தர்க்கத்தில் சண்டை வந்துடுச்சு, அதில் நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், ஆனால் இதை உமர் என்னை மன்னிக்க மாட்டேன்ட்டார், மன்னிப்பு கூட கேட்டு பார்த்துட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் எப்படின்னு சொன்னால் ஹர்ர அஸ்பக அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படி முகம் செவந்து என்ன ரொம்ப கோபத்தில் அவங்க முகம் ஆயிடுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தேடி. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தோழர் ஆயிடுச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு நம்மளுடைய தோழர், நம்மள்கிட்ட வீடு தேடி மன்னிப்பு கேட்குறாரு, நம்ம அவருக்கு 2 பேர் வந்துடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் யார் மீது கோபம் கொள்றீங்க, யார்கிட்ட நீங்கள் பிணங்கி போகிறீங்க, இந்த சத்திய மார்க்கத்திற்காக ஆரம்ப காலத்திலே பல தியாகம் செஞ்சவர் இந்த அபூபக்கர் சித்திக் இல்லையா, அவர்கிட்ட போய் நீ மனசாபமாக நடக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அவருடைய தவறை சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நட்பு பாராட்டினாங்கன்னு சொல்லி இது மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுக்கு பதிவு செய்கிறோம்னு சொன்னால், எப்போதுமே இந்த சகோதரத்துவத்தோடு நம்ம வாழணும். மனஸ்தாபம், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லா நண்பர்கள்கிட்டே வரும், எல்லா குடும்பத்தார்கள்கிட்டே வரும், தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் வரும். அந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு சிந்தனைக்கு வர்றது யார் வரணும், சினிமா நடிகர்கள் வரக்கூடாது, அரசியல்வாதிகள் வரக்கூடாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரணும், உமர் ரலியல்லாஹு வரணும், நபிகளாரோடு வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், அவங்க எப்படி அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்களோ அது மாதிரி நாமும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் அதை தீர்வை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீனுடைய அந்த புரிதலை நம்ம உணரலாம். எல்லா மக்களோடு நம்ம என்ன செய்யலாம், ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.